திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புறவம். 1ஆம் திருமுறை. வரலாற்று முறையில் 74வது திருப்பதிகம். தல விளக்கம். காவிரி வடக்கரை தலம். தற்போது சீர்காழி என வழங்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்தபதி. இத்தலத்திற்குரிய 12 பெயர்களில் இதுவும் ஒன்று. பண் தக்கேசி. நரப நீரை வண்டு அரைத்தார் கொன்றை நயந்து நயனத்தாள். நரப நீரை வண்டு அரைத்தார் கொன்றை நயந்து நயனத்தாள். சுரவம் செறிவன் கொடியோன் உடலம் பொடியா விழி செய்தான். புறவம் உறைவன் பதியாமதியார் புறமூன்று எரி செய்த. இறைவன் அரவன் இமையோ ஏத உமையோடு இருந்தானே. தெளிவுரை. தேன் அருந்திய வண்டு நயந்து மேவும் கொன்றை மாலை சூடிய பரமன் மகரக்கொடியுடைய மன்மதனை தன் நெற்றிக்கண்ணால் பொடியாக்கியவன். புறவம் எனப்படும் பதியில் உறையும் அப்பெருமான் மதியாத முப்புறங்களை எரியாக்கிய இறைவனாய் தேவர்கள் போற்ற உமாதேவியோடு விற்றிருந்தான். உறவன் புலியின் உரிதோளாடை உடைமேற்படனாகம் விரவி விரி பூங்கச்சா அசைத்த விருதன் உயிர் தன்னாள். பொறுவெங்களிரு பிளிர உரித்து புறவம் பதியாக இரவும் பகலும் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. வலிமையான புலியின் தோலை உரித்து ஆடையாக கொண்டு அதன் மீது படம் விரித்தாடும் நாகத்தை கச்சாக கட்டிய ஈசன் நகத்தினால் யானையின் தோலை உரித்து புறவம் பதியாக கொண்டு இரவும் பகலும் இமையவர்கள் ஏத்த உமாதேவியுடன் விற்றிருந்தான். உறவன் என்பது வலிமை. பந்தம் உடைய பூதம் பாட பாதம் சிலம்பார்க்க கந்த மல்கு குழலி காண கரி காட்டு எரியாடி அந்தன் கடல் சூழ்ந்து அழகார் புறவம் பதியா அமர்வெய்தி எந்தம் பெருமான் இமையோ ஏத்த உமையோடு இருந்தானே. இரவில் தீப்பந்தங்களை ஏந்திய பூதக்கணங்கள் பாட சிலம்பு ஒலித்து கந்தம் கமழும் தேவி காணுமாறு சுடுகாட்டில் நெருப்பை கையில் கொண்டு நடனமாடி கடல் சூழ்ந்த அழகிய புறவத்தை பதியாக கொண்டு எம்பெருமான் தேவர்கள் போற்ற உமை தேவியுடன் விட்டிருந்தான். நினைவார் நினைய இனியான் பணியார் மலர் தூய் நித்தலும் கணையார் விடை ஒன்று உடையான் கங்கை திங்கள் கமழ் கொன்றை புனைவார் சடையின் முடியான் கடல் சூழ் புறவம் பதியாக எனையாளுடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. அன்று மலர்ந்த மலர்களை தூவி நினைத்து போற்றும் அடியவர்தம் நெஞ்சில் இனிமை தருவனாகி கனைத்து ஒளி முழக்கும் விடையை வாகனமாகவும் சடையில் கங்கை சந்திரன் கொன்றை மலர் தரித்து புறவத்தை பதியாக கொண்டும் என்னை ஆளுடையவனாகிய பெருமான் தேவர்கள் எல்லோரும் போற்றுமாறு உமாதேவியுடன் விட்டிருந்தான். சிறப்புரை.
ஆளுடை பிள்ளையார் ஞானசம்பந்தர் என்னும் குறிப்பு தோன்ற என ஆளுடையான் என்று உரைக்கும் ஞானசம்பந்தர் வாக்கு நோக்குக. செங்கண் அரவு நகுவெண் தலையும் முகிழ்வெண் திங்களும் தங்கு சடையன் விடையன் உடையன் சரிகோவன ஆடை பொங்கு திரைவன் கடல் சூழ்ந்து அழகார் புறவம் பதியாக எங்கும் பரவி இமையோ ஏத்த உமையோடு இருந்தானே. அரவம் மண்டையோடு இளம் சந்திரன் ஆகியவற்றை தன் சடையில் முடியில் வைத்த இடவ வாகனன் கோவண ஆடை கொண்டு கடல் சூழ்ந்த புறவம் என்னும் பதியை இடமாக கொண்டு தேவர்கள் ஏத்த உமாதேவியோடு வீற்றிருந்தனன். பின்னு சடைகள் தாழ கேழல் எயிறு பிறழ போய் அன்ன நடையார் மனைகள் தோறும் அழகார் பலி தேர்ந்து புன்னை மடலின் பொல் சூழ்ந்து அழகார் புறவம் பதியாக என்னை உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. பின்னப்பட்டு முறுக்கு ஏறிய சடைகள் தாழ்ந்து விரிந்து விளங்க பன்றியின் பல்லை கழற்றி தாருகவனத்தில் உறையும் முனிவர்களின் மனைகள் தோறும் முனிப்பத்தினிகள் விருப்பத்துடன் முன்வந்து அளிக்குமாறு உடைய அழகிய பலியை தேர்ந்து செய்து புன்னை மரங்கள் சூழ்ந்த அழகிய புறவம் என்னும் பதியில் என்னை ஆளாக உடையவனாகிய ஈசன் தேவர்கள் ஏத்த உமாதேவியோடு விற்றிருந்தனன். சிறப்புரை. பிச்சை ஏற்போருக்கு விரும்பி அளித்தவையும் அளிக்கும் பொருட்கள் விருப்பத்துடன் அளிக்கப்படுவதுடன் அல்லாமல் பிச்சையேற்றவனாகிய ஈசன் அழகிய தன்னை இழந்து நிற்றல் குறிக்கும் சிறப்பினை அழகார் பலி தேர்ந்து என உணர்த்தப்பட்டது. ஈசன் மண்ணுயிர்களை தன்பால் ஈர்த்து மகிழ வைக்கும் தன்மை உடையவன் என்பதும் இதனால் உணர்த்தப்பட்டது. ஞானசம்பந்தர் ஆளுடை பிள்ளை என்னும் குறிப்பு என்னை உடையான் என்று உரைத்தலாலும் காண்க. உன்னற்கு அரிய நஞ்சை உண்டு ஒரு தோழம் தேவர் விண்ணில் பொழிய அமுதம் அளித்த விடை சேர்கொடி அண்ணல் பண்ணில் சீரை வண்டு அரை பூஞ்சோலை புறவம் பதியாக எண்ணில் சிறந்த இமையோ ஏத்த உமையோடு இருந்தானே. உண்பதற்கு அரியதான நஞ்சினை உண்டு தேவர்கள் விண்ணுலகத்தில் சிறந்து விளங்குமாறு புரிந்து அமுதமளித்த இடவக்கொடியுடைய அண்ணல் சிறகுகளை உடைய வண்டுகள் பன்னிசை எழுப்பும் பூஞ்சோலை உடைய புறவம் எனும் பதியில் தேவர்கள் ஏத்துமாறு உமாதேவியுடன் வீற்றிருந்தனன். பின்தான் அதிர வியனார் கையிலை வேரோடு எடுத்தான் தம் தின்தோள் உடலும் முடியும் நெறிய சிறிதே ஊன்றிய புந்தான் ஒழிய அருள் செய் பெருமான் புறவம் பதியாக என் தோள் உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. விண்ணுலகம் அதிருமாறு பெருமை பொருந்திய கைலையை எடுத்த ராவணனுடைய வலிமையான தோளும் உடலும் தலையும் நெறியுமாறு சிறிது ஊன்றி அதனால் ஏற்பட்ட புண் நீங்குமாறு அருள் செய்த பெருமான் புறவமெனும் பதியில் 8 தோள்களுடன் இமையவர்கள் ஏத்த உமாதேவியுடன் விட்டிருந்தனன். நெடியானில் தாமரை மேல் அயனும் நேடி காண்கில்ல படியாமேனி உடையான் பவல்ல வரை போல் திருமார்பில் பொடியார் கோலம் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முழவார்
இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. நெடியவனாகிய திருமாலும் தாமரை மலர் மேல் விளங்கும் பிரமனும் காண முடியாதவாறு எதிலும் படியாதபடி திருமேனியுடைய ஈசன் பவளம் போன்ற சிவந்த திருமார்பில் திருவெண்ணீர் அணிந்து புறவம் பதியென கொண்டு இடி போன்ற முழவம் அதிர தேவர்கள் ஏத்த உமாதேவியுடன் வீற்றிருந்தனன். ஆளும் மயிலின் பீலி அமன அறிவில் சிறு தேரர் கோளும் மொழிகள் ஒழிய குழுவும் தழலும் எழில்வானும் போலும் வடிவும் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக ஏலும் பகையால் இவையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. அகவுகின்ற மயிலின் இறகையுடைய சமணர்களும் பௌத்தர்களும் கூறுகின்ற மொழிகளை ஒதுக்கி வைத்து திரண்ட தீப்பிழம்பு போன்ற பானம் முழுமையும் எழில்பெறச் செய்யும் வடிவனன் ஆகிய ஈசன் புறவம் என்னும் பதியில் பொருந்தி அருள் புரிபவனாக இமையோர்கள் ஏத்த உமாதேவியுடன் வீற்றிருந்தனன். பொன்னார் மாட நீடும் செல்வ புறவம் பதியாக மின்னார் இடையால் உமையாளோடும் இருந்த விமலனை தன்னார்வம் செய் தமிழின் வீரகன் உரைத்த தமிழ் மாலை பன்னால் பாடி ஆட பிரியார் பரலோகம் தானே. தன் ஆர்வம் செய் தமிழின் வீரகன் உரைத்த தமிழ் மாலை பன்னால் பாடி ஆட பிரியார் பரலோகம் தானே. பொன் போன்று திகழும் மாட மாளிகைகளும் நீண்டு வளரும் செல்வ செழிப்பும் உள்ள புறவம் என்னும் நகரினை இடமாக கொண்டு மின்னலை போன்ற இடையுடைய உமாதேவியோடு வீற்றிருக்கின்ற விமலனாகிய ஈசனை தானாக உள்ளுணர்வால் எடும் அன்பின் காரணமாக நன்மைகளை செய்யும் தமிழின் மீது பற்று கொண்டவராகிய ஞானசம்பந்தன் உரைத்த இத்திருப்பதிகத்தை பல நாட்கள் பாடி மனம் கசிந்து பக்தியினால் ஆட பரனுடைய உலகமாக விளங்கும் இனிய உலகத்தில் எக்காலத்திலும் பிரியாதவராய் மகிழ்ந்திருப்பர். சிறப்புரை: பரலோகம் வாய்க்கும் நிலையை உறுதிப்படுத்தும் சொல்லாக பிரியார் தானே என உரைக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம்.